ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஒரே வாரத்திலே சர்க்கரை நோய்க்கு முழுமையாக முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான அந்த காலத்து பாட்டி வைத்திய குறிப்பை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவை செக் பண்ணிக்கோங்க. ஒரு வாரம் இதை சாப்பிட்டுட்டு வந்து பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மறுபடியும் சர்க்கரையினுடைய அளவை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நார்மலாக ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு போல் உங்களுக்கும் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ரெமெடி இது. பொதுவாகவே நம்ம சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்காக நிறைய மாத்திரைகள் எடுத்துப்போம். அந்த மாதிரி மாத்திரைகளை அதிகமாக எடுத்துக்கும் போது நிச்சயமாக எதிர்காலத்தில் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு இயற்கையான ரெமெடி மூலமாக நம்முடைய சர்க்கரையை நம்மளால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு நான் இன்னைக்கு உப்பு இல்லாத சுண்டைக்காய் வற்றல் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் மளிகை கடைகளில் கிடைக்கும். கேட்கும் போதே உப்பில்லாத சுண்டைக்காய் அப்படின்னு கேளுங்க. உப்போடு சேர்ந்தது பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா பச்சை சுண்டைக்காயாக வாங்கிக்கோங்க. ஒரு தடவை தட்டிக்குங்க. 2-3 தடவை தண்ணியில் போட்டு நல்லா அலசினீங்க அப்படின்னா அது உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் நிறைய விதைகள் வெளிப்பற்றக்கூடாது. அதை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு வெயிலில் உலர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு உப்பில்லாத சுண்டைக்காய் கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். கருஞ்சீரகம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். கருஞ்சீரகம் கிடைக்கலன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சீரகம், அதாவது சின்ன சீரகம் சொல்லுவாங்க இல்லையா, அது இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ ரெண்டுமே சமபங்கு எடுக்கணும். அதாவது நீங்கள் இது அதிகமான அளவுகளில் கூட அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 100 கிராம் அளவுக்கு சுண்டைக்காய் வற்றல், உப்பில்லாத சுண்டைக்காய் வற்றல் எடுக்கிறீங்க அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கங்க. நான் இன்னைக்கு சராசரியாக ஒரு 20 கிராம் சுண்டைக்காய் வற்றல் எடுத்திருக்கேன். ஒரு 20 கிராம் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இப்போ இதை வறுக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வெயிலில் வேணால் 1 மணி நேரம் வச்சுக்கலாம். மிக்சியில் அரைப்படும் போது நல்ல நைஸாக பவுடர் ஆகும். இப்போ இதை மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. மறுபடியும் சொல்கிறேன், வறுக்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. இப்போ நைஸாக அரைச்சதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். எப்பெல்லாம் தேவைப்படுதோ எடுத்து பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதை நீங்கள் சாயந்தர வேளையில், அதாவது மாலை நேரங்களில் ஒரு 5 மணி இல்லைன்னா ஒரு 6 மணி போல் 1 ஸ்பூன் அளவுக்கு வாயில் போட்டு அதுக்கப்புறம் நார்மலாக வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணீர் குடிக்கலாம். இல்லை அப்படின்னா வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணீரில் 1 ஸ்பூன் பவுடர், சராசரியாக ஒரு 5 கிராம் அளவுக்கு இந்த பவுடரை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கலந்துட்டு குடிங்க. இது கூட இனிப்பு சுவைக்காகவோ இல்லை உப்பு சுவைக்காகவோ வேறு எதுவுமே சேர்க்காதீங்க. இது அப்படியே தான் குடிக்கணும். சுவையும் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நல்ல சூடான சாதத்தில் 1 ஸ்பூன் கலந்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து 1 வாரம் சாப்பிட்டுட்டு பாருங்கள். விடாமல் சாப்பிட்டுட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய சுகர் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். நிச்சயமாக ஒரு மனுஷனுக்கு சராசரியாக சுகர் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு உங்களுக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா எதிர்காலத்தில் இதை வாரத்தில் ஒரு 2 முறையாச்சும் நீங்கள் அட்லீஸ்ட் சாப்பிட்ணும். ஏன்னா நீங்கள் எதிர்காலத்தில் எடுத்துக்கக்கூடிய உணவு முறை மாற்றங்கள் காரணமாக மறுபடியும் உங்களுடைய சுகர் லெவல் ஏறவோ குறையவோ வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை நம்ம வாழ்நாள் முழுவதுமே நம்ம பயன்படுத்தும் போது எதிர்காலத்தில் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நோய் நொடியும் இல்லாமல் வாழலாம். ஒரு மனுஷன் 35 வயதை கடக்கிறாங்க அப்படின்னா முதல்ல சுகர் தான் வரும். அதுக்கு அடுத்து தான் அடுத்தடுத்த நோய்கள் வர ஆரம்பிக்கும். அதாவது சுகர் நீ முன்னாடி போ, பின்னாடி நான் அடுத்தடுத்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அடுத்த நோய்கள் சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுகர் வந்துட்டாலே அதுக்கு அடுத்ததாக பிபின்னு சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அதாவது ரத்த அழுத்தம் வரலாம். அதுக்கு அடுத்ததாக இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். அடுத்ததாக சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா உடம்புல அதிகப்படியான கொழுப்புகள் சேரலாம். இல்லை அதிகப்படியான கொழுப்புகள், அதாவது நல்ல கொழுப்புகள் குறைய ஆரம்பித்து உடம்பு ஒல்லியாக ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா உடல் உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். சுண்டைக்காய் மற்றும் கருஞ்சீரகத்தில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இருக்குது. இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை முழுமையாக கரைத்து வெளியேற்றும். உப்பினுடைய அளவை சராசரியாக வைத்திருக்கும். சர்க்கரையினுடைய அளவை சராசரியாக வைத்திருக்கும். அதிகப்படியான கால்சியம் சத்துக்கள் இருக்கிறதுனால உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சோர்வை நீக்கி உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும். குறிப்பாக அதிகப்படியான கால் வலிகளால் அவஸ்தைப்படுறவங்க இதை சாப்பிடும்போது அந்த கால் வலிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு அற்புதமான ரெமெடி. ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா
அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.